சின்னத்துக்காக போராடும் தமிழக கட்சிகள், அதன் பின்னணி என்ன? 2024ஆம் ஆண்டு மக்களவை தேர்தலுக்கு பெரும்பாலான கட்சிகள் தாங்கள் எதிர்பார்த்த சின்னம் கிடைக்கல அப்படின்னு போராடிட்டு வர்றாங்க. அதில் குறிப்பாக சொல்லணும்னா நாம் தமிழர் கட்சி, மதிமுக, தமிழ் மாநில காங்கிரஸ் ஆகிய கட்சிகள் நீதிமன்ற படியையும் ஏறி இருக்காங்க. ஏன் இந்த போராட்டம்? அங்கீகாரம் பெற்ற கட்சிகளுக்கு மட்டும்தான் நிரந்தரமான சின்னம் இருக்கும். தமிழகத்தை பொறுத்தவரையிலும் பார்த்தா மாநில கட்சிகளாக இருக்கிற அதிமுக, திமுக, தேமுதிக, அப்புறம் தேசிய கட்சிகளாக இருக்கிற பாஜக, காங்கிரஸ், சிபிஎம், சிபிஐ ஆகிய கட்சிகளுக்கு நிரந்தரமான சின்னம் இருக்கு. மற்ற பிரதான கட்சிகளாக இருக்கிற பாமக, மதிமுக, விசிக, அமமுக, கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி, மக்கள் நீதி மையம், நாம் தமிழர் கட்சி, புதிய தமிழகம் கட்சி, தமிழ் மாநில காங்கிரஸ், தமிழ்நாடு கொங்கு இளைஞர் பேரவை, இந்திய ஜனநாயக கட்சி, தமிழக வாழ்வுரிமை கட்சி, மனிதநேய மக்கள் கட்சி, இப்படி பெரும்பாலான கட்சிகள் அங்கீகாரம் பெறாத கட்சிகளாக தான் தமிழகத்தில் வலம் வந்துட்டு இருக்காங்க. இந்த அங்கீகாரம் பெறாத கட்சிகளுக்கு தேர்தல் ஆணையம் மட்டும்தான் சின்னத்தை ஒதுக்க முடியும். இதில் கூடுதலான தகவல் என்ன அப்படின்னா, இந்த கட்சிகள் தாங்கள் எந்த சின்னத்தில் போட்டியிடணும் அப்படிங்கிற கோரிக்கையை தேர்தல் ஆணையத்துக்கிட்ட முன்வைக்கலாம். இப்போ ஒரு சின்னத்தை 2 கட்சிகள் கேட்குறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் முன்னுரிமை அடிப்படையில் தேர்தல் ஆணையம் அந்த சின்னத்தை ஒரு கட்சிகளுக்கு மட்டும்தான் வழங்கும். நாம் தமிழர் கட்சி கடந்த தேர்தல்களில் கரும்பு விவசாய சின்னத்தில் தான் போட்டியிட்டாங்க. இந்த மக்களவை தேர்தல்லையுமே அதே சின்னம் வேணும் அப்படின்னு எதிர்பார்த்தாங்க. தேர்தல் ஆணையத்துக்கிட்ட முறையிட்டும் இருந்தாங்க. ஆனால் இவங்க இதுக்கான கோரிக்கையை வைக்கிறதுக்கு முன்னாடி கர்நாடக மாநிலத்தில் இருக்கிற மற்றொரு கட்சி இதே சின்னத்தை கோரி இருக்காங்க. தேர்தல் ஆணையம் முன்னுரிமை அடிப்படையில் கரும்பு விவசாய சின்னத்தை கர்நாடகாவை சேர்ந்த கட்சிக்கு ஒதுக்கி இருக்காங்க. தொடர்ந்து பல தேர்தல்களில் கரும்பு விவசாய சின்னத்தில் தான் நாம் தமிழர் போட்டிட்டு வருது. இந்த தேர்தலுக்கு அவங்களுக்கு கரும்பு விவசாய சின்னம் கிடைக்கல அப்படிங்கிறது அவங்களுக்கு ஒரு பின்னடைவாக தான் பார்க்கப்படுது. இப்போ நம்ம மேலே குறிப்பிட்ட அங்கீகாரம் இல்லாத கட்சிகள் பல ஆண்டுகளாக தமிழகத்தில் செயல்பட்டுட்டு வர்றாங்க. அப்படி இருந்தும் ஏன் அவங்களால அங்கீகாரம் பெற முடியல? ஒரு கட்சி அங்கீகாரம் பெறணும் அப்படின்னா வாக்கு வங்கி அவங்களுக்கு கண்டிப்பாக இருந்தே ஆகணும். சட்டமன்றம் மற்றும் நாடாளுமன்றத்தில் ஒரு கட்சி எவ்வளோ வாக்கு பெறுகிறது அப்படிங்கிறத வச்சு தான் அதுக்கு அங்கீகாரம் வழங்க முடியுமா முடியாதா அப்படிங்கிறத தேர்தல் ஆணையம் முடிவு செய்யும். குறிப்பாக சொல்லணும்னா தேசிய கட்சி அப்படிங்கிற அங்கீகாரத்தை பெற 4 அல்லது அதற்கு மேற்பட்ட மாநிலங்களில் கட்சியை நடத்தி இருக்கணும், அல்லது மக்களவையில் 2% சீட்டுகளை பெற்று இருக்கும் கட்சி தேசிய கட்சி அப்படிங்கிற அங்கீகாரத்தை பெறும் அப்படிங்கிறதான் தேர்தல் ஆணையத்தில் இருக்கிற விதி. அதே போல மாநில கட்சி அப்படிங்கிற அங்கீகாரம் பெற சட்டப்பேரவை தேர்தலில் 6% வாக்குகளுடன் 2 சட்டப்பேரவை தொகுதிகளில் வெற்றி பெற்றிருக்க வேண்டும். அதே போல மக்களவை தேர்தலில் 6% வாக்குகளுடன் ஒரு மக்களவை தொகுதியில் வெற்றி பெற்றிருக்க வேண்டும். குறிப்பாக சட்டப்பேரவை தேர்தலில் மொத்த தொகுதிகளில் 3% இடங்களில் வெற்றி பெற்றிருக்க வேண்டும். குறிப்பாக தமிழகத்தில் சொல்லணும்னா 234 தொகுதிகளில் 7 தொகுதிகள்லையாவது ஒரு கட்சி வெற்றி பெற்றிருக்க வேண்டும். ஆனால் இந்த எந்த விதிகளுக்குள்ளும் உட்படாத நிலையில தான் கட்சிகள் அங்கீகாரம் பெறாத கட்சியாக அறிவிக்கப்படுறாங்க. தமிழகத்தை பொறுத்தவரையிலும் பாமக, மதிமுக ஆகிய கட்சிகள் ஒரு காலத்தில் அங்கீகாரம் பெற்ற கட்சிகளாக தான் செயல்பட்டுட்டு வந்தாங்க. ஆனால் பாமக கடந்த 2014ஆம் ஆண்டுலையும் மதிமுக 2006ஆம் ஆண்டுலையும் தங்களோட அங்கீகாரத்தை இழக்கிறாங்க. இதன் பின் தான் மீண்டும் அவங்களோட அங்கீகாரத்தை பெறணும் அப்படின்னு தீவிர முயற்சியில் ஈடுபட்டுட்டு வர்றாங்க. பிற கட்சிகள் எப்படியாச்சும் நம்ம அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கட்சியாக நிலைச்சு நின்றணும் அப்படின்னு அதிக தொகுதிகளில் போட்டியிட முயற்சிகளை மேற்கொண்டுட்டும் வர்றாங்க. இதில் குறிப்பாக இன்னொரு விஷயத்தை நம்ம பார்க்கணும். இந்த கட்சிகள் எல்லாமே தனித்த சின்னத்தில் போட்டியிடுறதுக்கு தீவிரம் காட்டுறாங்க. ஏன்னா இப்போ கூட்டணியை நம்ம வச்சு அந்த கூட்டணி கட்சியோட சின்னத்தில் இவங்க போட்டிட்டா இவங்களோட வாக்கு வங்கியாக அது ஆகாது, அது அந்த கூட்டணி கட்சியோட வாக்கு வங்கியாக தான் போய் சேரும். அதனால தான் தமிழகத்தில் பல கட்சிகளும் கூட்டணி கட்சிகளோட முரண்படுறாங்க இந்த விஷயத்தில். நாங்கள் எங்களோட தனி சின்னத்தில் தான் போட்டியிடுவோம், வாக்கு வங்கியை நிரூபித்து நாங்களும் அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாறணும் அப்படிங்கிறது அவங்க பிரதான நோக்கமாக இருந்துட்டு வருது. அதனால தான் அதிக தொகுதிகள் அது மாதிரி தனித்த தொகுதிகளில் போட்டியிடணும் திட்டமிட்டுட்டு வர்றாங்க. நன்றி. நான் நிவேதா தனிமொழி.